இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்னத்த என்ன சும்மா விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க? சகலதான் எல்லா உண்மையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரேவதி கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாருல. நீங்க என்ன தனியா போய் அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? சும்மா இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அக்கா, எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்த பாக்குறாங்க, நீ நம்பாத. இவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான். ஏய், கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? மாப்பிள்ள தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன உண்மையை சொல்லி ரேவதியோட கல்யாணம் வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் மாப்பிள்ளையோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு முத ஒய்ஃப் இறந்துட்டா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா இல்லைன்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நீங்க நேர்மையா சொன்ன குணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் தான் அவரை கம்பல் பண்ணி ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். அக்கா, உண்மை தெரிஞ்சும் நீ இப்படி செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ரேவதி அவனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நம்ம ரேவதியோட அழகுக்கோ அறிவுக்கோ இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்களே. தேவையில்லாம ரேவதியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி வச்சுட்ட. அவ வாழ்க்கையை நான் ஸ்பாயில் பண்ணல, ஒரு நல்லவர் கையில தான் நான் புடிச்சு கொடுத்திருக்கேன். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே மனைவியை பறி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்னும் பெரிய குத்தம் இல்ல. மாப்பிளைய பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சதுனாலதான் ரேவதிக்கு இவர் பொருத்தமா இருப்பாருன்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. நீ இதை தேவையில்லாம பெருசாக்கி மாப்பிள்ளைக்கு கெட்ட பேரை உண்டு பண்ண பாக்குற. இனிமே இந்த விஷயத்தை வச்சு கேம் விளையாடலான்னு பாக்காத. ஒழுங்கா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. உன் டிரைவர் மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த போட்டோல இருக்கிறவ தான் இவனோட முதல் மனைவி. பேரு தீபா. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. வந்ததாலதான் எவ்வளவு பிரச்சனையும். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணல. நடந்த உண்மையை தானே சொன்னீங்க. எல்லாமே இப்படி சொதப்பல் ஆயிடுச்சே. இந்த டிரைவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் அக்காவுக்கு ஷாக்கா இருக்கும்னு பார்த்தா இவ ஏற்கனவே தெரியும்னு சொல்லி எனக்கு ஷாக் கொடுத்துட்டாலே. இவனை நம்ம ஜெயிக்கவே முடியாது போல இருக்கே. எல்லாமே இவனுக்கு சாதகமாவே இருக்கு. என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லக்கா. சகலிக்கு அடுத்து எப்படி ஆப்பு வைக்கிறதுன்னு யோசிப்பாங்க இல்ல சின்னத்த? ரேவதி முகத்தை பார்த்தா இந்த விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆன மாதிரி தெரியுதே. தலையில பெரிய இடி விழுந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்கா. இத வச்சு நாம ஏதாவது கேம் விளையாட முடியுமான்னு பாப்போம். அம்மா, நல்ல நேரம் வந்துருச்சு. பொண்ணு மாப்பிளை கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. சந்திரா, அவங்க கிட்ட பேக் கொடுத்து மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அம்மா விருப்பப்படி எல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு கலக்கமா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நவீன் தான் உன் கையில மோதிரத்தை போடுவான்னு. என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என் கூட வா. யார் நீங்க?
துர்கா என்ன தெரியல? நவீன், ம், நீயா? நானே தான். உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாவே இருக்குடா. இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜா தான். அவர் இல்லனா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. ஆமா துர்கா. என்ன மிஸ்டர் பெங்களூரு, அங்க உன் பொண்டாட்டிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீ என்னடா இங்க கம்முன்னு உட்காந்துருக்க? ஏப்பா, கட்டின பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தன் கூட நிச்சயதார்த்தம்னா இந்நேரம் ஒரு ரத்தெல்லாம் கொதிக்க வேண்டாமா? என்னையா நீ போய. அட நீங்க வேற சகல, நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கேன். மண்டபத்துக்கு போய் நிச்சயதார்த்தத்தை தடுக்கலாம் தான் தோணுது. ஆனா எப்படி போய் தடுக்கிறதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல சகல. கார்த்தி ஏதாவது செய்வாருன்னா அமைதியா இருக்கு. இதுல நான் ஏதாவது செஞ்சு அதுல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இங்க பாரு, சகல தான் என்னை இங்க அனுப்பி வச்சு உன்னை மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்காப்ல. நீ கிளம்பி போ. அந்த சிவனாண்டி குடும்பத்துக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகமா இருக்கு. இப்ப நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்சா அந்த சிவனாண்டி சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன் மண்டபத்துக்கு தேடி வந்தா அப்புறம் என்ன பண்றது? யோ பெங்களூரு, ஏப்பா இதெல்லாம் யோசிக்காம நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன். நான் இங்க உன் வேஷத்துல இருக்கேன்யா. என்ன? இங்க பாரு, நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு பிரச்சனை வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சகல, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏப்பா இங்க பாரு, உன்ன மாதிரி விக்கு கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவு ஏன், நீ போடுற மாதிரி சட்டை கூட பக்காவா என்கிட்ட இருக்கு. சரியா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 மினிட்ஸ்ல போயிட்டு உன் கெட்டப்ல வரேன். அதுக்கப்புறம் நீ நேரா அங்க கிளம்பி போ. சகல மிச்சம் எல்லாத்தையும் பார்த்து பாப்பல. ரைட்டா? ஐயோ சகல, இரு போயிட்டு வரேன். சரி. ஓகே, சட்ட பக்கா. எந்த கட்ட போட்டாலும் செம்மையா இருக்கேடா மயிலு. எல்லாம் ஓகே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டியாடா? அட பாவி. பர்ஃபெக்ட். பெங்களூர் சகல, எப்படி என் கெட்ட பயங்கரமா இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கீங்களே. உன்னை போல் ஒருவன். சூப்பரு. இப்படி இங்கே இருந்தேன்னு வையே, உன் பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தன் மோதிரத்தை போட்டுடுவான். டக்குன்னு போயிட்டு பட்டுன்னு வா. சகல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துருங்க, பத்திரமா. கேர்ஃபுல்லா இருக்கணுமா?